பொது சுகாதார குழு கூட்டம் வந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வந்து கவுன்சிலர் மோசின் தாஜ் உட்பட பல்வேறு நகர்நல அலுவலர்கள், மருத்துவர்கள், சுகாதாரத்துறை மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் வந்து பல தரப்பு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக வந்து டெங்கு வந்து அதிகமாக இருக்குது ஓசூரில். டெங்கு வந்து இப்போ பரவலாக இருக்குது. அது கட்டுப்படுத்துறதுக்கான ஆலோசனைகள் வந்து பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வந்து ராமநாயக்கன் ஏரியில் இருக்கிற அந்த வாக்கிங் ட்ராக்ல இருக்கிற கழிவறைகள் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது, தண்ணீர் வசதி இல்லை. அது வந்து ஏற்படுத்துறதுக்கு அவங்க பேசப்பட்டது. ஆவலப்பள்ளி பகுதியில் இருக்கிற டாய்லெட் அதுவும் வந்து தண்ணீர் வசதி இல்லாமல் மூடப்பட்டுள்ளது. அது உடனடியாக அங்கே வந்து வாட்டர் ஏற்பாடு பண்ணி அந்த டாய்லெட் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கும் இங்கே பேசப்பட்டது. பிளாஸ்டிக் ஓசூர் பகுதியில் அதிக அளவில் பிளாஸ்டிக்கும், பேப்பர் கப்பு, பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் கப்பு இதெல்லாம் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரிலாம் உழவர் சந்தை முன்னாடி இருக்கிறது. திடீர்னு வந்து வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை வந்து மீன் கடைகள் வரதால அந்த பகுதி அசுத்தாகுது. மீன் கடைகளை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லி இங்கே பேசப்பட்டது. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும். பிளாஸ்டிக் இல்லாத நகரமாக மாநகராட்சியாக ஒசூரை உருவாக்குறதுக்கு இன்னும் தீவிரமாக முயற்சி பண்ணணும். அந்த குடோன்களை கண்டறிஞ்சு அங்கே பறிமுதல் செய்யறதுக்கு இங்கே வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேநீர் விடுதிகள்லையும் உணவு விடுதிகளில் வந்து பிளாஸ்டிக் கவரில் சாம்பார், டீ கொடுக்கறத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கான அபராதம் இல்லை அந்த கடைகளுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி தீயணைப்புத்துறை வந்து ஒரு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்க அந்த கால்வாய்கள் வந்து பாதுகாப்பு இல்லாதனால உயிரினங்கள், மாடு, ஆடு போன்ற உயிரினங்களுக்கு அதில் வந்து விழுவதால் உயிர் சேதம் ஏற்பட்டு அந்த பகுதியில் வந்து அசுத்தம் ஏற்படுது. அதுக்கான அந்த கால்வாய்கள் வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கும் பேசப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஓசூரில் அந்த சந்திரசூரிய தேர் திருவிழா நடக்கிற அந்த தேர்பேட்டையில் இந்த பச்சை குளம் ரொம்ப மோசமாக இருக்குது. சுகாதாரம் இல்லாமல் அங்கே அந்த பகுதியில் வசிக்க முடியாத அளவுக்கு அசுத்தம், அந்த தொற்று ஏற்படுற அளவுக்கு அந்த குளம் வந்து மோசமாக இருக்குது. அந்த குளம் வந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. இருப்பினும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. மாநகராட்சி சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அறநிலைத்துறைக்கும் உடனே தெரிவிக்கப்பட்டு அந்த குளத்தை வந்து சுத்தம் செய்யணும்னு சொல்லி இங்கே முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒசூர் மாநகராட்சி வந்து நாலொரு பொழுதுமே வளர்ந்து வர நகரம். தமிழகத்துடைய முகப்பில் இருக்கிறதுனால பல்வேறு சவால்கள் சந்திக்க வேண்டியிருக்குது. இங்கே வந்து பண்டிகை காலங்களில் தினசரி வந்து 140 டன் வந்து குப்பை எடுக்கிறாங்க. பண்டிகை காலங்களில் அது வந்து டபுளாகவும் ஆகுது, 200க்கு மேலே வரும். இப்போ வந்து நாளைக்கு நடக்கிற வரலட்சுமி பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அந்த வாழைக்காற்றுகள், அந்த பூவு, இந்த பூஜை சாமான்கள் வந்து அப்புறப்படுத்த வேண்டிய சவால் வந்து சுகாதாரத்துறைக்கு இருக்குது. விநாயகர் சதுர்த்தி, மாரியம்மன் திருவிழா, சந்திரசூரியேஸ்வரர் திருவிழா இது போன்ற திருவிழாக்கள் வந்து தொடர்ந்து வர்றதுனால இங்கே அதிக அளவில் வந்து குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. அதனால வந்து அதிக பணி இங்கே வந்து இருக்கிற அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அளவுக்கு மேலே வந்து குப்பைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இங்கே வந்து இப்போ வந்து மாடுகள் வந்து தொல்லை அதிகம். பொதுமக்களுக்கு இடையூற, வாகன ஓட்டிகளுக்கு இடையூற மாடுகள் தொல்லை அதிகமாக இருக்குது. இந்த மாடுகளை பிடிச்சி எடுத்துகிட்டு வரதுக்கு வாகன வசதி இல்லை. அதான் இங்கே பேசப்பட்டோம். சிஹெச்ஓ மேடம்கிட்டையும் ஏசி சார்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். இது கம்பெனியில் சிஎஸ்ஆர் ஃபண்டில் அந்த வாகனம் வாங்குறதுக்கும் ஒரு மாநகராட்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கும் வந்து இங்கே உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆம்புலன்ஸும் மாடுகளை பிடிக்கிறதுக்கு ஒரு வாகனமும் இல்லாமல் இருக்குது. அதுக்கான வாங்குறதுக்கும் பேட்டரி வாகனங்கள் வாங்குறதுக்கும் இங்கே உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதுக்கான சப்ஜெக்ட் இங்கே வைக்கப்பட்டது. இப்போ வந்து குப்பைகள் வந்து இந்த 3 டைப்பில் தான் இருந்தது. இப்போ 4வது டைப் ஒன்று வந்திருக்கு. இதை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், பள்ளி மாணவர்களிடம் வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்யவும் இங்கே முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கான பதாகைகள், அந்த அறிவிப்புகளை வந்து எல்லா பக்கமும் விளம்பரப்படுத்துறதுக்கு இங்கே முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 4வது என்னன்னு சொன்னால் ஸ்பெஷல் கேர் வேஸ்ட், சிறப்பு குப்பை. முந்தி வந்து இது மட்டும் தான் இருந்தது, ஈரக்குப்பை, உலர்குப்பை, சுகாதார குப்பைன்னு. இப்போ 4வது ஒன்றும் அரசு வந்து இதை சேர்த்து இது வந்து நடைமுறைப்படுத்தி இதை இமிடியேட்டாக வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி இப்போ முடிவு பண்ணி மாநகர சார்பாக எல்லா பக்கமும் இதை வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். பள்ளிகளில் நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பதாகைகள் தமிழ்நாடு பூரா இருக்கு. இது 4வது ஒரு டைப் ஆஃப் குப்பை, அதாவது ஸ்பெஷல் கேர் வேஸ்ட். இது இந்த மாதிரி அதில் என்னென்ன வரும் பாருங்க. சரி சார், ஓசூர் பகுதியில் வந்து தெருநாய்க்கள் தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. வாக்கிங் போகிற இடத்துல இரவு நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வரும்போது மக்களை துரத்துது, கடிக்குது. இது பலமுறை மாநகராட்சிக்கு தகவல் கொடுத்தும் இது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. இதை பற்றி என்ன சார் சொல்றீங்க? இதே போல அந்த நாய் பிடிக்கிற ஷெல்டர் இருக்குது, அதில் மர்மமான முறையில் நாய்கள்லாம் அடிக்கடி இறந்ததுன்ட்டு ஒரு தகவல் பரவலாக போயிட்டு இருக்கு.
இது அதிகாரிங்க கண்டுக்கிறது இல்லை, கேட்டாக்க ஒரு முறையான தகவல் இல்லை. அது வந்து சிஹெச்ஓ மேடம் தான் அதுக்கு இருந்து தான் உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. ஒரு நாய் தான் அது மாதிரி முனீஸ்வர் நகரை சேர்ந்த நாய் ஒன்று அது மாதிரி இறந்துருச்சு. அதுக்கான பரிசோதனை செய்யப்பட்டது. அது நியாயமான முறையில் அது வந்து அதுக்கு நோய் இருந்த காரணத்தெல்லாம் இருந்ததாக வந்து சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டாக்டர்லாம் அந்த டீம் எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அதாவது வெறி பிடிச்ச நாய்களை வந்து கொண்டு போய் அங்கே வைக்கும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது 10 நாள் அது வந்து கண்காணிக்கணும். அப்படிப்பட்ட நாய்கள் வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துடும். அதை பற்றி நான் வந்து முழுமையாக சொல்ல முடியாது. சிஹெச்ஓ மேடம் தான் சொல்லணும். அவங்ககிட்ட தான் அந்த அறிக்கைகள் இருக்குது. நாய்களை வந்து நாங்கள் வந்து பிடிச்சு அதுக்கு வந்து கருத்தடை செய்யறதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அதிகாரம் இருக்கிறத தவிர அந்த பணி மட்டும் தான் நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்க தவிர வேற பணிகள் எல்லாம் இல்லை. பொதுமக்கள் மத்தியில் இது வந்து நிதானமாக தான் கண்ட்ரோலுக்கு வரும். அந்த நாய் நான் இங்கே எல்லாத்தையும் பார்டரில் இருக்கிறதுனால எல்லா பக்கமும் நாய்கள் வரதான் செய்யுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே தீவிரமான முயற்சி எடுக்க சொல்லி இப்போ இங்கே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாடுகளும் நாய்கள்னாலும் பெரிய அளவு தொல்லை. அதிகமா நியாயம் இருக்கு சார். பெரிய நாய்கள் இருந்தால் உடனே தகவல் கொடுத்தா அந்த நாயை வந்து கொண்டு வந்து அதுக்கான கேம்பில் வச்சு 10 நாள் வந்து அதை கண்காணித்து அதுக்கான சிகிச்சை கொடுத்து அது குணமான பின்னாடி தான் அதை வந்து வெளியே விடுறாங்க. அதே மாதிரி கருத்தடை செய்கிற நாய்களுக்கு வந்து 5 நாள் உணவு கொடுத்து அந்த கருத்தடை செய்யப்பட்ட அந்த புல் வந்து குணமான பின்னாடி தான் அதை வெளியே விடுறாங்க.